சாட்டர்டே ஈவினிங் டின்னருக்கு சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஈவினிங் டீ டைம் அப்போவே மாவு தேய்ச்சி வச்சிட்டேன். பட் தண்ணி அப்போவே கொஞ்சம் எக்ஸஸாக போயிருந்தது. நான் அது கூடவே ஆயில் ஆட் பண்ணதால எனக்கு சப்பாத்தி கன்சிஸ்டன்சி வரவே இல்லை. சப்பாத்தி கட்டையில் தேய்க்க முடியல. ஸோ கையிலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துருந்தேன். 4 to 5 சப்பாத்தி கிட்ட வர மாதிரி மாவு தேய்ச்சி வச்சிருந்தேன். பட் நான் போட்டு எடுத்ததுல எனக்கு 2 தான் வந்தது. ஸோ தட் ரைஸ் வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா ரைஸ் வச்சுட்டேன் அண்ட் பேபிக்கு மினி இட்லி வச்சுட்டேன். தக்காளியும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருந்தது, நிறையவே இருந்தது. ஸோ தட் ரைஸ்க்கு டிஃபனுக்கு ரெண்டுக்குமே வச்சுக்கிற மாதிரி எனக்கு தக்காளி குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது சப்பாத்திக்குமே டேஸ்ட் நல்லா இருக்கும். பேபிக்கு மினி இட்லி ரெடி பண்ணிட்டு எங்களுக்கு ரைஸ் அண்ட் ஆளுக்கு ஒரு சப்பாத்தி போல எடுத்துக்கிட்டோம். ஸோ அன்னைக்கு எங்களுக்கு டின்னர் டைம் இப்படி தான் இருந்தது. அண்ட் கம்மிங் வெனஸ்டே யூனிவர்சிட்டிக்கு போகணும். என்கிட்ட ரொம்ப சிம்பிளா அண்ட் ஒரு யூனிஃபார்ம் saree மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு காட்டன் saree கிரீன் கலர் ஒன்று ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே ரிசீவ் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் அதுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.